Hi guys, நம்ம தமிழ் ஆன்லைன் டியூட்டோரியல் சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மென்ட் ஸ்ட்ராட்டஜி இத பத்தி தான் வீடியோ பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி என்ன வீடியோஸ் பார்த்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா மூவிங் ஆவரேஜ் ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் நியூஸ் பேஸ்டா எப்படி லாஸ் இல்லாம ட்ரேட் பண்ணிக்கலாம், அப்புறம் முக்கியமா ஒரு கேண்டில் ஸ்டிக் பத்தி ஒரு வீடியோ பேஸ் பண்ணி எப்படி ஷார்ட் ட்ரேட் பண்ணிக்கலாம், அடுத்து ஒரு லைவ், இது ஒரு 4 வீடியோஸும் போட்டுருந்தேன். 4 வீடியோஸுமே ரொம்ப முக்கியமான வீடியோஸ். பிகினர்ஸாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த 4 வீடியோஸும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்து தான் இப்போ பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. பொதுவாக ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே மணி மேனேஜ் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபைன் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு லாஸை அவாய்ட் பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? இதை பொதுவாக யாருமே சீரியஸாக எடுக்கிறது இல்லை. ஸோ அதுக்காகவே தான் அந்த வீடியோ. நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைனா உங்களுக்குன்னு ஒரு வே ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட நாலேஜ் பேஸ் படி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஷேர் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸை குறைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். மணி மேனேஜ்மெண்ட் ஃபார் ட்ரேடிங். ஓகேவா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு கொஞ்சம் பெரிய ட்ரேடர்ஸுக்கு தக்கன 2 விதமான ஸ்ட்ராட்டஜி நான் கொடுத்துருக்கேன். இது என்ன மாதிரியான இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு $100 to $500 இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 30% ஹோல்டு பண்ணிக்கலாம். பிடிசியாவோ இல்லைனா யூஎஸ்டியாவோ நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். அதாவது இதை ட்ரேடே பண்ணக்கூடாது. ஓகேவா? 30%. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்டு காயின்ஸ் வாங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? நியூஸ் பேஸ்டு காயின்ஸ் மீன்ஸ் மெயின் நெட் லான்ச், பார்ட்னர்ஷிப், எக்ஸ்சேஞ்ச் லிஸ்டிங், இதே மாதிரி நல்ல பாசிட்டிவ் நியூஸ் பேஸ்டாக உள்ள காயின்ஸ்லாம் வாங்கி வைக்க மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் 2 காயின்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு $10,000 $100 to $500 இருக்கனால ஒரு $10,000 இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 காயினாக வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு $30,000 அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 3-4 காயின் வேறு வாங்கி வச்சுக்கலாம். ஒரு காயின்ஸ் மொத்தமாக ஒரே காயினில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஷேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது என்னையுமே பெஸ்ட்டான வே. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 காயின் வாங்கிறீங்க அப்படின்னா ஒரு காயின் டவுன் ஆனால் கூட 2 காயின் அப் ஆகும்போது அது அவரேஜ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த 50%. இந்த 50%ல் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் பேஸ்ட் இல்லாமல் வேறு எந்த காயினுமே எந்த மார்க்கெட்டிலுமே நீங்கள் அந்த 50% மணியை என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகேவா? இப்போ நியூஸ் பேஸ்டாக ஒரு காயினில் என்ட்ரு ஆகிறீங்க, ப்ராஃபிட் எடுத்துகிட்டு செல் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப அந்த அமௌண்ட்டை வேறு இடத்துல போடக்கூடாது. திரும்பவும் நீங்கள் வாங்குகிற காயின் நியூஸ் பேஸ்டு காயினாக தான் இருக்கணும். ஓகேவா? இதுதான் மெயின் திங். ஓகேவா? நீங்கள் இந்த 50% ஒதுக்கி இருக்கிற நியூஸ் பேஸ்ட் காயின்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது நியூஸ் பேஸ்ட்னால் ஸ்ட்ராங் நியூஸ் பேஸ்டு காயின்ஸுக்கு மட்டும், அதாவது ஹோல்டு பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி உள்ள காயின்ஸுக்கு மட்டும் இந்த 50% யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரு மாதமாக இருக்கலாம், இல்லை 2 மாதம் இருக்கலாம், 1 வீக்காக இருக்கலாம், இதேமாதிரி எவ்வளோ நாளும் வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய அமௌண்ட் இந்த 50%. ஓகேவா? அடுத்து ஷார்ட் ட்ரேட், இதுக்கு 20% ஒதுக்கிறேன். 20% எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20% சின்ன அமௌண்ட்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இது ஒரு ட்ரேடிங் லேர்னிங் பர்பஸுக்காகவோ இல்லைனா ஒரு டிஏ பேஸ்டாக நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷார்ட் ட்ரேட் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா ஒரு பம்பிங் மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகணும், அதாவது அப்பாகி போயிட்டுருக்கு, ஒரு ஷார்ட்டாக ஒரு ட்ரை பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவோம், அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு இந்த 20% மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது சின்ன ட்ரேட், டெய்லி ட்ரேடு, இதே மாதிரி கேண்டில்ஸ்டிக் பேஸ்டாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிக்னல், ஒரு ஹேமரோ இல்லைனா ஒரு ஷூட்டிங் ஸ்டாரோ இதேமாரி ஒரு ஸ்பின்னிங் டாப், இதேமாதிரி நல்ல ஒரு சிக்னல் கொடுக்குற ஒரு கேண்டில் வந்துருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த கேண்டிலை தாண்டி போகும்போது மார்க்கெட் அப் ஆகும். உங்களுக்கு அப்படி தெரியும். ஏன்னா நம்ம போன நம்ம வீடியோஸில் கேண்டில் ஸ்டிக் பற்றி போட்டிருக்கோம். ஸோ கேண்டில் ஸ்டிக் பேஸ்டாக இப்போ ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த 20% இதிலேருந்து தான் அமௌண்ட் எடுத்து இந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் 2 காயினோ எது வேணாலும் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டுக்கு தக்கன சின்ன ட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ இந்த 30% எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அதை நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகே, அடுத்து பார்த்துக்கோங்க. அடுத்து $500 to $10,000 எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். $500க்கு மேலே உள்ளவங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40% தனியாக நீங்கள் ஒதுக்கி வச்சுக்கணும். ஹோல்ட் பண்ணிக்கலாம். பிடிசியாவோ இல்லைனா யூஎஸ்டியாவோ அது உங்கள் விருப்பம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது பிடிசியாக ஹோல்டு பண்ணிக்கிறது பெட்டர். டவுன் ஆகும் அப்படின்னு ஃபீல் ஆகும்போது யூஎஸ்டியாக வச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா? அது ஒரு விருப்பம் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே 50% தான் கொடுத்துருக்கேன்.
இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அட்லீஸ்ட் ஒரு 3 காயின்ஸை நியூஸ் பேஸ்டாக ஹோல்டு பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக இதில் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னா நியூஸ் பேஸ் இல்லாத காயின்ஸ் வாங்கவே கூடாது. ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு உள்ள காயின்ஸ் மட்டும் தான் வந்து இந்த 50% இன்வெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? வேறு காயின்ஸில் இதில் வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஓகேவா? அடுத்து இதில் என்ன ஒதுக்கியிருக்குன்னா ஷார்ட் ரைடு 10% தான் ஒதுக்கியிருக்கேன். ஓகேவா? இதில் என்னென்னா இது அமௌண்ட்டு சின்ன அமௌண்ட், அதனால் வந்து 20% கொடுத்துருக்கோம். இது வந்து ஹை அமௌண்ட்டுனால 10% எனாஃப். சின்ன டெய்லி ட்ரேட், ஷார்ட் ட்ரேடு இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு இந்த 10% யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸ்டாப் லாஸ் மஸ்ட் யூஸ். ஸ்டாப் லாஸ் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் அந்த சின்ன ட்ரேட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். லாஸோ ப்ராஃபிட்டோ அன்னையோட நீங்கள் வந்து வெளியே வந்துடணும். ஹோல்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணவே கூடாது. இந்த 10%னாலும் சரி தான், இந்த 20%னாலும் சரி தான். சரியா? 1 or 2 டேலையோ இல்லைனா அன்னைக்கு 1 ஹவர்லையோ அரை மணி நேரத்துலையோ இதே மாதிரி ஷார்ட் ட்ரேடுக்கும் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? கேண்டிஸ்டிக் பேஸ்ட் ட்ரேடுக்கு மட்டும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸ்டாப் லாஸ் என்ன மாதிரி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காயின் வாங்கணும். இப்போ நீங்கள் ஒரு கேண்டிஸ்டிக் பார்த்து ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. கேண்டிஸ்டிக் பார்த்து ஒரு காயின் வாங்கினாலும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கேண்டிஸ்டிக் தாண்டி போகும்போது மார்க்கெட் அப் ஆகும். ஓகேவா? நான் எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன். ஓகேவா? எக்ஸ்ஆர்பி மார்க்கெட் எடுத்திருக்கேன். எக்ஸ்ஆர் மார்க்கெட் எடுத்து இப்போ இதில் பாருங்கள் ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்துருக்கு. கண்டிப்பாக வந்து இதை தாண்டிச்சுன்னா மார்க்கெட் அப் ஆகும் நமக்கு தெரியும். ஓகேவா? அது தாண்டினோடனே என்ன ஆகியிருப்போம், நம்ம பை பண்ணியிருப்போம். நம்ம ஸ்டாப் லாஸ் தாண்டினதும் பை பண்ணிடுவோம். ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்போம்னா இந்த ஸ்பின்னிங் டாப்போட பாட்டமில் தான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? அதில் வந்து நம்ம இதெல்லாம் எப்படின்னு போன வீடியோவில் சொல்லிட்டேன். கேண்டில்ஸ்டிக் வீடியோஸ் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். அப்படி தானே? அப்போ மார்க்கெட் அப்பானதை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பானதுன்னா கொஞ்சம் ஒரு 10-20% இந்த ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி எங்கே போடணும், நீங்கள் வாங்கின ப்ரைஸோட அட்லீஸ்ட் கொஞ்சமாவது, அதாவது டேக்ஸ் ஃபீஸ் லாஸே ஆகாத மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து மூவ் பண்ணி போட்டுறணும். ஓகேவா? இதை போட்டு முடித்த பிறகு அடுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்பாக ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணி போடணும். அதாவது மார்க்கெட் டவுன் ஆனால் கூட உங்களுக்கு லாஸே ஆகக்கூடாது. அந்த மாதிரி வந்து ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். இதே இது நீங்கள் இங்கே இந்த ஸ்பின்னிங் டாப் பாட்டம்லேயே போட்டிருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து சடனாக அப் ஆகும். நீங்கள் என்ன இப்போ இன்னும் அப் ஆகும்னு வெயிட் பண்ணுவீங்க. அப்படி வெயிட் பண்ணிவிட்டு சடனாக டவுன் ஆகி இதை கீழே போயிடும் மார்க்கெட். ஓகேவா? என்ன பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் இப்போ 3-4 கேண்டில் வந்துருக்கு. நீங்கள் என்ன நினைப்பீங்க, பெரிய 4 கண்டினியூஸாக 3 க்ரீன் கேண்டில் வந்துட்டுனாலே அப்பாவும் தெரியும். ஸோ 4 கேண்டிலும் வந்துருக்கு. ஸோ மார்க்கெட் கண்டினியூஸாக அப் ட்ரெண்ட் இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக டவுன் ஆகி கீழே போகிறது வாய்ப்பு உண்டு. ஸோ வந்து ஸ்டாப் லாஸ் வந்து லாஸ்ட்லேயே வந்து ஹிட் ஆயிரும். ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போடும்போது கண்டிப்பாக மார்க்கெட் அப்பானதும் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி நீங்கள் வாங்கின ப்ரைஸோட இன்க்ரீஸ் பண்ணி போட்டுறணும். ஓகேவா? அதுதான் மெயின் திங். லாஸே ஆகக்கூடாது மார்க்கெட் டவுன் ஆனால் கூட. ஓகேவா? அப்படி பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த மஸ்ட் யூஸ் ஸ்டாப் லாஸ் வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த சின்ன ட்ரேட் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிக்கணும். அந்த ட்ரேடை முடிச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த 20% மட்டும் வச்சு தான் எந்த ட்ரேட் வேணாலும் பண்ணிக்கணும். ஓகேவா? இதான் மெயின் திங். சரி, அடுத்து ஃபைனல் கடைசியாக பார்க்க வேண்டிய என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% இதில் கொடுத்துருக்கேன், 40% இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 30% 40% எதுக்கு, சும்மாவே எதுக்கு ப்ரோ வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அமௌண்ட் கண்டிப்பாக கையில் சேஃப்டிக்கு இது வச்சுருக்கணும். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் இருக்குது. இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காயின் நீங்கள் வந்து இப்போ ஒரு நியூஸ் பேஸ்டாவோ ஏதோ ஒரு காயின் வாங்கியிருப்பீங்க. அது மாதிரி டவுன் ட்ரெண்டில் போயிருக்கும். அப்போன்னா அவங்க மணி லாக் ஆகிட்டுன்னு அர்த்தம். நம்ம வந்து செல் பண்ண முடியாது. செல் பண்ணால் தானே நமக்கு லாஸு. நம்ம மார்க்கெட் கண்டிப்பாக அப்பாகும்னு தெரியும். ஏன்னா வந்து நியூஸ் பேஸ்டு காயின்ஸ்னால் கண்டிப்பாக வந்து ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக வந்து டவுன் ஆக என்ட்ரு ஆக தான் செய்வாங்களே தவிர அதை விட்டு போக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ வந்து கண்டிப்பாக என்ட்ரு ஆகும். ஸோ வந்து இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடனாக வந்து உங்களுக்கு ஒரு காயின் பற்றி ஒரு நல்ல நியூஸ் வருது. அப்படி இல்லை ஒரு காயின் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரியுது. இப்படி ஏதாவது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருது. அப்போ உங்களுக்கு மணி இன்வெஸ்ட் பண்ணக்கு வேணும். அப்போனா என்ன பண்ணுவீங்க, இங்கே மணி லாக் ஆகிருக்கும். இந்த 20% சின்ன அமௌண்ட்டு, இதை வச்சு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி இல்லைனா இது கூட லாக் ஆகிருக்கலாம். அதாவது லாக்னு மீன்ஸ் ஒரு சின்ன லாஸ்லேயோ ஏதாவது இருக்கலாம். செல் பண்ணி தான் லாஸில் தான் செல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 30% சும்மா வச்சுருப்பீங்க தெரியுமா, அதில் இருந்து ஒரு அமௌண்ட்டு இல்லைனா அதோட மொத்த அமௌண்ட்டோ அதை வந்து ஷோராக அப்பாகும் தெரியும் போது அந்த அப்போ தான் வந்து இந்த 30% எடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கே 40%. அந்த இக்கட்டான கட்டத்தில் ஒரு நல்ல நியூஸு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஷோராக அப்பாகும் 100% கேரண்டியாக உங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும்னு தெரியும் போது இந்த 40% இல்லைனா இந்த 30% நீங்கள் எடுத்து
ட்ரேட் பண்ணிக்கிட்டு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்தாங்கன்னா திரும்ப வெளியே வந்து திரும்பவும் பிடிசியாக இல்லைனா யூஎஸ்டியாக வந்து ஹோல்டு பண்ணிடணும். ஓகேவா, இதுக்கு தான் இந்த மெத்தட். அதே மாதிரி இன்னொரு வேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சடனாக வந்து இப்போ ஒரு சடன் மார்க்கெட் கிராஷ் வருது. சடன் மார்க்கெட் கிராஷ் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிடிசி இப்போ வந்து திடீர்னு வந்து இப்போ வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது, திடீர்னு வந்து ஒரு $1000 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காயின்ஸ் வந்து பாட்டம் ப்ரைஸுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ Coindcx, ஹார்ட் இதெல்லாம் வந்து 10% வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக நமக்கு தெரியும் இந்த காயின்ஸ்லாம் வந்து ஃபியூச்சர்லாம் நல்லாவே அப் ஆகும்னு தெரியும். உடனே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து, ஏன்னா இங்கே எல்லாமே லாஸில் இருக்கும். நம்ம நியூஸ் பேஸ்டாக வாங்கினது லாஸில் இருக்கும், ட்ரேட் பண்ணுறது லாஸில் இருக்கும், எல்லாமே லாஸில் இருக்கும் மார்க்கெட் கிளாஷ் ஆன டைம். ஆனால் அந்த டைம் இருக்க அமௌண்ட் நம்ம இங்கே ஹோல்டு பண்ணி வச்சுருக்க அமௌண்ட் யூஎஸ்டியாவோ பிடிசியாவோ வச்சுருப்போம். ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகும்னு தெரியும் போது கண்டிப்பாக பிடிசியாக ஹோல்டு பண்ணியிருக்கணும். டவுன் ட்ரெண்டில் போயிருமா அப்படி டபுள் மைண்டடாக இருக்கும்போது நீங்கள் யூஎஸ்டியாக கூட வச்சுக்கலாம். ஓகேவா, இப்படி வச்சுருக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து கரெக்டாக அந்த டைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த லோ ப்ராஃபிட்டில் நீங்கள் வந்து சின்ன காயின்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதாவது பாட்டம் ப்ரைஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட 1-2-3 காயின்ஸ் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அது வந்து ஷார்ட் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். ஏன்னா வந்து பாட்டம் ரேஞ்சு போகுதுன்னா கண்டிப்பாக 1 or 2 டேயில் மார்க்கெட் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10% 20% கண்டிப்பாக மார்க்கெட் அப் ஆயிரும். ஸோ அந்த டைமில் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு திரும்பவும் வந்து இங்கே வந்து பிடிசியாக மாற்றி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, அந்த 2 பர்பஸ்க்காக தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இங்கே வச்சுக்கலாம். ஓகேவா, இந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாஸில் செல் பண்ணி திரும்ப ஒரு காயின் வாங்குவீங்க, அது சின்ன மூமெண்ட் கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸில் செல் பண்ண காயின் ஹையாக அப் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து நம்ம டென்ஷன் ஆகும், ஐயோ நம்ம செல் பண்ணிட்டோமே, லாஸில் வேறு செல் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ப்ராஃபிட்டில் செல் பண்ணி மார்க்கெட் அப்பானா கூட ஃபீல் ஆகாது. லாஸில் செல் பண்ணி மார்க்கெட் அப் ஆகும்போது தான் வந்து ஒரி பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் வந்து மணி மேனேஜ் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் என்னோட நாலேஜ் பேஸ் பண்ணி நான் இது வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி இதுவே வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கும் இது சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா இதோட பெஸ்ட்டான வே இருந்து அப்படின்னா வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். இது ரிலேட்டடான கமெண்ட் என்ன அப்படின்னு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.